மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டா, தமிழகத்தோட வளர்ச்சி, நலத்திட்டங்கள், மத்திய அரசிடமிருந்து கிடைக்கப்பெறும் நிதி, மானியங்கள் போன்ற அனைத்துமே பாதிப்புக்கு உள்ளாகும்னு கருத்தில் கொண்டுதான் தமிழகம் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்குது. அரசியல் கட்சியினர் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பத்தி அறிந்து கொள்றது நம்மளுடைய முக்கியமான கடமைகளை ஒன்றாகவே இருக்குது. தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கிற வகையில அந்தந்த மாநில அரசுகள் கைகோத்தது போல பொதுமக்களும் இதற்காக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டிருக்கு. மாநிலம் சார்ந்த இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அம்மாநிலங்களை சேர்ந்த பொதுமக்களும் மாநில சுயாட்சியை பாதுகாக்கவும் வளர்ச்சியை தொடர்ந்திடவும் தேர்தல்களில் விழிப்போடு செயல்பட்டு மாநில ஆட்சியாளர்களுக்கு கை கொடுக்க வேண்டும்னு அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கல்வி, மருத்துவம், வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடுன அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுடைய நலத்தை கருத்தில் கொண்டும் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் உரிமைக்கான குரல் கொடுக்கும் நம்ம பிரதிநிதிகளோட எண்ணிக்கையை பாதுகாக்கிறதுக்காகவும் தமிழர்களை எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த தொகுதி மறுவரையறை ரொம்ப நியாயமா நடக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது இப்போ காலத்தின் கட்டாயம்.